வணக்கம். நான் டாக்டர் லியோ பிரின்ஸ் மதன், இரத்த புற்றுநோயியல் வல்லுநர். இரத்த புற்றுநோயின்னு ஒரு டயக்னோசிஸை நான் பண்ணும்போது நோயுற்றவரும் அவருடைய ரிலேட்டிவ்ஸும் ரொம்ப மனக்கலக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க. அப்படி இருக்க தேவையில்லைங்கிறதுக்கு சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இரத்த புற்றுநோய்களில் பல வகைகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இரத்த புற்றுநோய்களை க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இரத்த புற்றுநோய் இருக்கிறவங்க அவங்களோட வாழ்நாள முழுவதும் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற கேன்சர்களுக்கும் பிளட் கேன்சர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்களுக்கு வரணும்னு கிடையாது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் வரணும்னு கிடையாது. வயது குறைவானவங்களுக்கும் இது வரலாம். இந்த மாதிரி பிளட் கேன்சர்களுக்கு பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்களுடைய வாழ்நாள முழுவதும் வாழ்றதுக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த பிளட் கேன்சர் ஏன் வருது? நம்மளுடைய போன் மேரோவில் இருக்கிற எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற ஸ்டெம் செல்கள் வளரும் பொழுது அதில் ஏற்படுற மரபணு மாற்றம் காரணமாக தான் நமக்கு பிளட் கேன்சர் வருது. இப்படி வர்ற பிளட் கேன்சர்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். லுக்கீமியா வகையான பிளட் கேன்சர், அது எலும்பு மஜ்ஜையிலேயே ஆரம்பிக்கக்கூடியது. அந்த வகையான பிளட் கேன்சர் வளர வளர இரத்த வெள்ளையணுக்களோட வளர்ச்சி அதிகமாகும். அதே சமயத்தில் நார்மலான ரத்தம் தயாரிப்பு கம்மியாகும். அதனால ஹீமோகுளோபின் கம்மியாகும், இரத்த தட்டுக்கள் கம்மியாகும். இதில் 2 வகையான இரத்த கேன்சர்கள் இருக்கு. கிரானிக் லுக்கீமியா அப்படிங்கிற இரத்த கேன்சர் மிகவும் ஸ்லோவாக வளரக்கூடியது. இதுக்கு வெறும் மாத்திரைகள் மூலியமாவே நம்மளால அதை கட்டுப்படுத்தி அவங்களோட வாழ்நாள முழுவதுமா நீட்டிக்க முடியும். அக்யூட் லுக்கீமியா மிக வேகமாக வளரக்கூடிய லுக்கீமியாக்கள்ல பல வகைகள் இருக்கு. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வகையான கேன்சர்ல கியூர் அப்படிங்கிறது இஸ் வெரி மச் பாசிபிள். 10ல் 9 பேரை நம்மளால இந்த வகையான கேன்சர்கள்ல இருந்து கியூர் பண்ண முடியும். இதுல ஒரு சில சட்டை கேன்சர்ஸ்ல கொஞ்சம் கியூர் ரேட் கம்மியா இருக்கலாம். பட் ALL, அக்யூட் ப்ரோமைலோசைட்டிக் லுக்கீமியா, இந்த மாதிரியான பிளட் கேன்சர்ல கியூர் ரேட் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. இந்த கிரானிக் லுக்கீமியாக்களுக்கு வெறும் மாத்திரைகள் மூலியமா மட்டும் நம்ம தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாதிரி இருக்கும். சொல்ல போனா ஒரு சுகர் பிபிக்கு ஒருத்தவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி. இதுக்கு அடுத்த வகையான பிளட் கேன்சர் லிம்போமா அப்படிங்கிற பிளட் கேன்சர். இது நெறிக்கட்டிகள்ல வளரக்கூடிய பிளட் கேன்சர். நெறிக்கட்டிகள் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு வகையான உறுப்பு. நமக்கு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கழுத்துல வலியோட ஒரு நெறிக்கட்டி வரலாம். அந்த வகையான நெறிக்கட்டிகள் 2-3 வாரத்துல சரியாயிடலாம். பட் அதே நெறிக்கட்டி மாச கணக்குல வளருது. ஒரு மாசத்துக்கு மேல நமக்கு ஃபீவர் அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கு. ஏன்னே தெரியாம வெயிட் லாஸ் இருக்கு, பசி இல்லை. இந்த மாதிரி அறிகுறிகள் லிம்போமா வகையான கேன்சரோட அறிகுறியா இருக்கலாம். இதை பயாப்சி மூலியமா நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரியான கேன்சர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? பெரும்பான்மையானவர்கள் இந்த வியாதியை கியூர் பண்ண முடியும். அடுத்த வகையான பிளட் கேன்சருக்கு பேரு மல்டிபிள் மயலோமா. இது எலும்பு மஜ்ஜைகள்ல தயாராகக்கூடிய மயலோமா. இதுல பிளாஸ்மா செல்லுங்கிற இரத்த வெள்ளை அணுக்களோட வளர்ச்சி ஏற்படுது. இந்த வளர்ற இரத்த வெள்ளை அணுக்கள் எலும்புகளை அரிக்க தன்மை கூடியது. அதனால எலும்புகள் பல இடங்கள்ல வீக் ஆகலாம். அதனால இவங்களுக்கு பெரிய அடிப்படாம சின்ன அடியிலேயே எலும்புகள் முறிவு ஏற்படுற வாய்ப்பு உண்டு. இவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். இவங்களோட பிளட் செல்களோட கவுண்ட் கம்மியா இருக்கலாம். இந்த வகையான கேன்சர் பெரும்பாலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இந்த வகையான கேன்சர்களை சிம்பிளான பிளட் டெஸ்ட்லேயே நம்மளால இது அஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த நோய் வர்றதை நம்மளால தள்ளி போடவும் தடுக்கவும் முடியும். ஏர்லியரா கண்டுபிடிக்கிறது மூலியமா இந்த நோய்க்காரங்களுக்கு நம்ம அதிகப்படியான அவுட்கம் பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும். இது தவிர ஒரு சில பிளட் கேன்சர்ஸ் உண்டு. மைலோடிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோம், அதாவது போன் மேரோவோட ஸ்டெம் செல்கள் தன்னுடைய இயல்பான டிவைட் ஆகிற செயலை இழக்கிறதுனால வர்ற. இதனால அவங்களுக்கு அடிக்கடி ரத்தம் தேவைப்படலாம். ரத்த வெள்ளை அணுக்கள் கம்மியா இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த வகையான கேன்சர்ல லோ ரிஸ்க் கேன்சர்ஸ் இருக்கு. அதுல பெரும்பாலும் 5 வருடங்களுக்கு மேலாக அவங்களோட இயல்பாகமான ட்ரீட்மெண்ட்லேயே அவங்கள கண்டினியூ பண்ணிக்கலாம். ரத்த கேன்சர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதை பத்தி பயப்பட வேண்டாம். அதற்கான எக்ஸ்பர்ட்டை அணுகி உங்களுக்கு எந்த வகையான ரத்த கேன்சர் இருக்கு, அதுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்போம். நன்றி, வணக்கம்.